கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்கு மிக பிரியமான பிள்ளை இந்த சேனல், இந்த காஸ்ட் டிவி மூலமாக இந்த திங்கட்கிழமை சாயங்கால வேளையில் உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. கர்த்தரும் அருமை இரட்சகரும் ரொம்ப பிடித்தமான வார்த்தை எனக்கு. அவர் அருமையான இரட்சகர், உங்களை ரட்சிக்கிறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கார். உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி பிரவேசிக்க போகிறார். உங்கள் இருதயமான வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறார். எவ்வளவு உயரமான, எவ்வளவு ஆழமான ஒரு பாலம், ஒரு பெரிய பள்ளத்தாக்கோ அல்ல பெரிய ஒரு அசைக்க முடியாத ஒரு இடத்துல நீங்கள் இருந்தாலும் இன்றைக்கி உங்கள் இருதயத்துக்குள்ளே அசைவு உண்டாகும். உங்களுக்கு ஒரு பெரிய மனமாற்றம், ரம்மியமான கிறிஸ்தவ ஜீவியம் உண்டாகும். ஜெபிக்கலாமா? இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, இரக்கத்துக்காக கெஞ்சி மன்றாடுகிறோம்ப்பா. உங்கள் இரக்கம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் அடிமையான உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கீங்க. ஈவாய் நடத்துனீங்க. அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் ராஜா இது. எத்தனையோ பேருக்கு இந்த தேசத்தில் இல்லைப்பா. நீங்கள் ஒவ்வொருத்தருடைய ஜீவனில் பலனாக இருக்கீங்க. நன்றி செலுத்துகிறோம். பெற்ற நன்மைகளுக்காக நன்றி. இந்த சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், உங்களை நம்பி வைராக்கியமாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாத்திரத்தையும் இன்னைக்கு சுத்திகரிக்க போகிறீங்கப்பா. ஒரு ஜீவனுள்ள சாட்சியை எழுப்பி கொடுக்க போகிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். பாரம், துக்கம், அவமானம், பேசித்தனம், பொல்லாத கிரியைகள், நாச மோசங்கள்லேருந்து இன்னைக்கு பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்க போகிறீங்க. ஜீவனுக்கு மேலான கிருபையை நீங்கள் தந்த தேவன். பாத்திரத்தை சுத்திகரிச்சிட்டீங்க. விசேஷமாக முதியோர்லேருந்து சிறியோர் வரையும் கரங்கள் அர்ப்பணிக்க, வாலிப பிள்ளைங்களையும் பையங்களையும் அர்ப்பணிக்கப்பா. வாலிப பிரயாரம் உங்களுக்கு ரொம்ப சித்தமானது, உங்களுக்கு ரொம்ப பிரியமானது ராஜா. இந்த வாலிபர்கள் அழியாதபடி தப்பிக்கொள்ள உங்கள் தயவு இருக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். வயதான ஒவ்வொரு பாட்டி தத்தையும் அர்ப்பணிக்க, பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக இருக்குன்னு சொன்னீங்க ராஜா. பலவீனமான ஒவ்வொரு சூழல்லையும் உங்கள் பலன் புது பலனாக கிடைச்ச கிருபைக்காக ஸ்தோத்திரம். தங்கு தடையற்ற உங்கள் தயவும் இன்னும் இந்த தேசம் எங்கும் உங்கள் சத்தியம் பரவ போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். பெரிய காரியங்கள் செய்யுங்க, ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன். அருமையான தேவஜனமே, இந்த வேதத்தில் இயேசு தங்கிய ஒரு பாத்திரம். இன்றைக்கி நான் உன் வீட்டில் தங்க போகிறேன். இயேசு அண்ணாந்து பார்த்த ஒரு மனுஷன். அல்லேலூயா. இவ்வளவு பாவமா, இவ்வளவு நாசமோசமா, இந்த பாவத்துக்குள்ளேயே நீ என்னை தேடுறியா? நான் இன்றைக்கி உன்னை விடுவிக்க போகிறேன். இவ்வளவு பாவமும், இவ்வளவு அக்கிரமமும், இவ்வளவு நாச மோசமும் செஞ்ச இயேசு என்னை விடுவிப்பாரா? இயேசு என்னை நேசிப்பாரா? ஆமாங்கண்ணே, உன்னை நேசிக்கிறதுக்காகவே அவர் வந்திருக்கார். உன்னை விசாரிப்பதற்காக, உன்னை நேசிப்பதற்காக. நூறத்தனையா உன்னுடைய இருதயம் பொங்கி மகிழ்வதற்காக இன்னைக்கு உன் இல்லத்தை தேடி வந்திருக்கார். வேதம் சொல்லுது, சகையுவ கர்த்தர் அண்ணாந்து பார்த்துருக்கார். சகையுவ கர்த்தர் அண்ணாந்து பார்த்துருக்கார். ஒரு செழிப்பான, உலக பிரகாரமாக ஒரு செழிப்பான மனுஷன், உலக பிரகாரமாக எல்லா சௌந்தரியமும் அவன்கிட்ட உண்டு. காரணம் என்னென்னா, அவன் இந்த உலகத்துக்கு ஈடுபாடான, உலகத்துக்கு தேவையான பணத்தை மாத்திரம் குறிக்கோளாக இருந்தவன். பணம் பணம் பணம், அநியாய கொள்ளை. அவர் உள்ள பிரவேசிக்கத்தக்க அவன் இருதயம் இருந்திருக்கு. அன்னைக்கு பிரவேசிக்க, அந்த நிமிஷத்தில் பிரவேசிக்க அவன் இருதயம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு காரியம் தான், உன் இருதயத்தை எனக்கு தருவியா? உன் இருதயம் எனக்குள்ள சாட்சி பகிருமா? உன் இருதயம் எனக்குள்ள என்னோட பேச, என்னோட அசைவாட உன் இருதயம் என்னோட இருக்குமா? எனக்கு அருமையான தேவஜனமே, உன் இருதயம் எங்கே இருக்குது? இந்த உலகத்துக்குள்ளே இருக்கா?
இந்த உலக லௌகீகத்தில் உன் இருதயம் இருக்கா? அதனால் அந்த சகையை போல் இன்னைக்கு சகலத்தையும் விட்டு மனம் திரும்ப போகிறீங்களா? அல்லேலூயா. அவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்துட்டு, இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்துட்டு. அநேகருடைய குறிக்கோள், அநேகருடைய நோக்கம் என்னென்னா, நான் பணம் சம்பாத்தியம் பண்ணால் எல்லாத்துலேயும் சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு தொழில் நடந்துட்டுனா நான் எல்லாத்துலேயும் சந்தோஷமாக இருப்பேன், நான் ஊழியத்துக்கு செய்வேன், என் குடும்பத்தை பார்த்துக்கிடுவேன், எங்கள் வீட்டில் சண்டை சச்சரவே வராது, நான் நிம்மதியாக இருப்பேன். நாலத்தனையாக அஞ்சத்தனையாக திருப்ப கொடுத்தா சந்தோஷம்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறார். மகனே, உன் வீட்டுக்குள்ளே ரட்சிப்பு வரும். அப்போந்தான் நீ எங்கெங்கே என்னென்னலாம் செஞ்சியோ அந்த தவறெல்லாம் உணர்ந்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்குள்ள உணர்வு பிறந்தாலே சந்தோஷம் உண்டாகுமா? உனக்குள்ள உணர்வு பிறந்தாலே, இதுக்கு நான் மனம் வருந்தணும், இதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும், நான் செஞ்சது தவறு, நான் பேசியது தவறு, நான் ஆராய்ஞ்சு பார்க்கலையே, நான் மனம் உருகலையே, நான் செஞ்ச தவறை யோசிக்கலையே, நான் நியாயம்னு உறுதிப்படுத்தி நான் அதை மறுபடியும் பொய் சாட்சியாகவே உண்டாக்கிட்டேனே. கர்த்தருடைய நாமம் இருபுறமும் கற்குள்ள பட்டயம் எழுதப்பட்டிருக்க வேதம். அந்த நாமத்தை கொண்டு என்ன கேட்பாரே? எனக்கு பயமில்லாத ஒரு ஜீவியை வந்துட்டு, நான் கிறிஸ்துவுக்கு பயப்படலையே, ஆலயத்தினுடைய பிரகாரங்களில் நான் பயப்படலையே, ஆலயத்துக்கு போகிறதுக்கு நான் பயப்படலையே, ஆலயத்தை கண்டா பயபக்தி இல்லையே, எனக்கு சர்ச்சை கண்டா இன்னைக்கு பயம் இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, பாவத்தின் உச்சத்தில் கடந்தவனை கூப்பிட்டு கீழே இறங்கி வாப்பா, உன் வீட்டில் நான் இன்னைக்கு தங்கணும். பாவத்தின் உச்சத்தில் இருந்தவனை ஒருத்தனை கூப்பிட்டு அண்ணாந்து பார்க்க முடியாத அளவுக்கு, சகிக்க முடியாத அளவுக்கு பாவம் செஞ்ச ஒருத்தனை கூப்பிட்டு, வாயா, அன்னைக்கு நான் உன்னை புதுசாக்க போகிறேன், உன்னை நான் புதுசாக்க போகிறேன். அவன் இருதயத்தை உடனே கர்த்தருக்கு ஒப்பு வைத்திருக்கான். அவன் இருதயத்தை கர்த்தருக்கு உடனே ஒப்பு வச்சிருக்கான். அப்பா, நான் செஞ்சதெல்லாம் தவறு, நான் யாராகிலையும் அநியாயமாக பேசியிருந்தேன்னா, நான் யார்ட்டையாவது அநியாயமான காரியங்கள் செஞ்சிருந்தேன்னா, என் எண்ணங்கள் அநியாயமாக யோசித்திருந்துன்னா, என் இருதயம் அநியாயமானதை செஞ்சிருந்துன்னா, நான் வருந்துறேன்ப்பா, என்னை நீங்கள் மன்னிங்க. நான் வருந்துறேன், நீங்கள் மன்னிங்க. ஐயோ, நான் அந்த காரியத்தை பேசிட்டேனே, ஐயோ இந்த தவறை நான் செஞ்சிட்டேனே, இந்த தப்புக்கு நான் துணை இருந்துட்டேனே, எனக்குள்ள பயம் இல்லையே, எனக்குள்ள தேவ சாட்சி இல்லையே, என் ஜீவியம் கெட்டு போயிடுச்சு, என் பாதம் மாறிட்டே, என் பயபக்தி எங்க, இந்த சத்தியத்தை நான் வாஞ்சிக்காம போயிட்டேனே, நான் நேசிக்கலையே, கிறிஸ்து எனக்கு ஜீவனுங்கிறத நான் விசுவாசிக்கலையே, என்னைக்கா இருந்தாலும் வரக்கூடிய சாவு எனக்கு ஆதாயம், அந்த சாவை நோக்கி நான் எதிர்கொண்டு ஓடத்தக்க பலன் இல்லையே, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நான் ஆசைப்பட்டேன், விரும்பினேன், இந்த உலக லௌகிகம் எனக்கு மேன்மையாக இருந்துச்சு, உன்னதத்தை தேடலையே, இந்த உயரமான பாவத்திலிருந்தும் என்னை நேசித்த கர்த்தரை நான் நேசிக்கலையே. ஒருவேளை நான் நேசித்ததுனா இந்த வறுமையிலேருந்து என்னை காப்பாற்றிருப்பாரோ, பின்மாறி முன்மாறியான மழையை பெஞ்சிருப்பாரோ, எனக்கு மின்னும் பின்னும் அவருடைய பாதுகாவலான கரம் என்ன அழுத்திருக்குமா? ஆம் தேவஜனமே, இந்த நிமிஷம் நீ அறிக்கை செய்யும் போது, இந்த நிமிஷம் உன் மனம் ஒப்புரவாகும் போது, இந்த நிமிஷம் உனக்குள்ள கண்ணீரின் சாட்சிகள் புறப்படும் போது, ஐயோ என் இனத்தானுக்கு, என் குடும்பத்தாருக்கு, என் சகோதரர்களுக்கு, என்னுடைய எல்லா எண்ணங்களையும் இந்த பிசாசு என்னை மாற்றி கொடுத்துட்டானே, என் கூட தெரிஞ்சவங்களுக்கு, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நான் நேசிக்க கற்றுக் கொடுக்கலையே, நான் நேசிக்கலையே, இந்த உலக பிரகாரமான காரியத்தை நோக்கியே நான் பார்த்துட்டேனே, பணம், வீடு, ஆஸ்தி, அந்தஸ்து, செல்வங்கிற எல்லா எண்ணத்தையும் கொண்டு வந்த என் இருதயம், இயேசு மெய்யான கர்த்தர், ரட்சிப்பார், அவருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது, எனக்கு கொடுக்கப்படுற தண்டனை மிகுதின்னு நான் யோசிக்கலையே,
அவருடைய சித்தத்தை நான் நேசிக்கலையே. இது அவருடைய சித்தமாக இருக்குமா? இந்த காரியம் எனக்கு பிரயோஜனமாக இருக்குமான்னு நான் விரும்பலையே. அருமையான தேவஜனமே, சகை வீட்டுக்குள்ளே வந்தது போல உன் இல்லத்துக்குள்ள அன்னைக்கு வரணும்னு சொல்லி உனக்கு இயேசு பிரியப்படுறார் மகனே. உன்னுடைய இதயமான வீட்டுக்குள்ள சகையவே உன் பாவத்தை விட்டு இறங்கி வா. நீ அநியாயமாக சேர்த்ததை விட்டு இறங்கி வா. இன்னைக்கு நான் உன் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கணும். உன் இருதயத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கணும். உன் இருதயமான சகல காரியத்திலையும் நான் பிரவேசிக்க போகிறேன். எப்படிப்பட்ட ரட்சகர் பாருங்க. அவன் இறங்கி வந்ததும் அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எவ்வளோ பெரியவங்க நீங்கள், இந்த அண்டா சராசரகத்தை படைத்தவர், என்னை எப்படி பார்த்து தேடினீங்க, என்ன ஏன் தேடினீங்க? அவன் பெருமை பாராட்டலை, கேள்வி கேட்கலை, வஞ்சக செய்யலை, தன்னை உணர்ந்தான். அதனால் வந்தார். இவன் உணர்வடைவான்னு தெரிஞ்சால் அவர் வருவார். நீ உணர்வடைவியா மகனே மகளே? உனக்கு உணர்வுள்ள சாட்சி இருக்குமா? உன்னால் உணர முடியுமா? அப்போ நான் இயேசு இன்னைக்கு நிச்சயம் உன்னை விடுவிக்க வருவார். என் நேசர் நிச்சயம் இன்னைக்கு உன்னை விடுவிக்க வருவார். உன் கட்டுகளும் உன் கண்ணிகளும் இன்னைக்கு கட்டவிழ்க்கப்படும். உன் கையின் பிரயாசம் ஆசீர்விக்கப்படும். உன் தேவை சந்திக்கப்படும். உன் பாரம், உன் துக்கம், உன் அவமானம் இன்னைக்கு எடுத்து போடப்படும். நீ யாரை யாரெல்லாம் வஞ்சிச்சு, யாரை யாரெல்லாம் மோசம் பண்ணி, யாரை யாரெல்லாம் இச்சகத்துக்கும் பேதகத்துக்கும் உண்டு பண்ணியோ சகல காரியத்தையும் கர்த்தர் இன்னைக்கு உன்னோட பிணியிருந்து நீக்கி எடுக்க போறார். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இயேசு உன்னை ரொம்ப நேசிக்காரு. உன் வாயிலிருந்து அவருடைய நாமம், அவருடைய புகழ், அவருடைய துதி ஏந்துமானு, அது அவருடைய சமூகத்தில் எட்டப்படுமான்னு உன்னை வாஞ்சிச்சுக்கிட்டே இருக்கார். உன் வாயின் வார்த்தையை அவர் ரொம்ப எதிர்பார்க்கார் மகனே. உன் வாயிலிருந்து ஸ்தோத்திர பலிகளும் மகிமைப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், அவருக்கு பிரியமான ஒவ்வொரு சாயலும் உனக்குள்ளிருந்து எழும்பமானால் இந்த நிமிஷமே உன் இருதயம் உணரப்படணும். அநேகர் சொல்கிற வார்த்தை, எனக்கு ஏதோ கெட்டு விழுந்திருக்கு பிரதர், பாஸ்டர் எனக்கு ஏதோ செஞ்சுருக்காங்க, என்னால் தொழில் பண்ண முடியல, என்னால் என் குடும்பத்தோடு இருக்க முடியல, நேசிக்க முடியல. உனக்கு ஒன்றும் செய்யலை. ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாதுங்கிற வேத வார்த்தையின்படி உனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. நீ அவரோடு இருந்திருக்கியா? உன் இருதயம் முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கா? இந்த நிமிஷம் அவருடைய ரட்சிப்பு உனக்கு வந்ததுன்னா உன்னால் எல்லாத்தையும் அறிக்கை செய்ய முடியுமா? விட்டுவிட முடியுமா? அதை உணர முடியுமா? இந்த நிமிஷம் உன்னோட அவர் அசைவாட போகிறார் மகனே மகளே. லூக்கா 19வது அதிகாரத்தில் 4லிருந்து 8 வசனங்கள் நீங்கள் தியானிங்க. உங்களோட பேசுவார், உறவாடுவார். ஜெபிக்கலாமா? இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, அருமையான இந்த திங்கக்கிழமை சாயங்கால வேலையில் இந்த மோச கூடாரத்துலேருந்து உங்கள் அடியான் ஒரு சில வார்த்தையை சொல்லியிருக்கான்ப்பா. இது கேட்கக்கூடிய ஒவ்வொரு காதுகள்லையும் இருதயத்தை திறந்து நீங்கள் அசைவாட போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அருமையான அந்த சேனலுக்காக, இல்லை பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, அடிமையுடைய ஊழியத்துக்கும் கொடுக்கப்பட்ட குடும்பத்தாருக்கும் சகலத்தையும் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உங்கள் தயவு எங்களுக்கு இரக்கமாக கடந்து வரணும். உங்களை பற்றி கொண்ட மனுஷன் பாக்கியவான்னு சொல்லுதுப்பா வேதம். அந்த பாக்கியமான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தரப்போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நூறத்தனையாக விலையை கிருபை கொடுங்க. உங்கள் தயவு எங்களோடு கொண்டு தயவாய் நடத்துங்க. ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.